அடுத்தது சினிமா நடிகை ராதிகா. அவங்கள வந்துக்கிட்டு இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்னு திமுக பேச்சாளர் வாயில் வராத பேச்சே பேசுகிறாங்க. வீடியோவில் அதை போட விரும்பலை. அந்த ஒரு பேசுனதெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணி எடிட்டர்கிட்ட சொன்னேன், கொஞ்சம் கட் பண்ணி போடுங்கப்பா, ரொம்ப வல்கர் இதெல்லாம் வெளியில் தெரியாமல் போடுங்க. இப்படியா பேசுகிறது? ஏற்கனவே குஷ்புவை பேசினார், இதை பண்ணார், திமுகவை விட்டு எவ்வளோ நாடகம் பண்ணா போகிறேன், திமுகவை விட்டு விளக்கிட்டேன்னு சொல்லிட்டு ஒரு 2-3 மாதத்தில் திருப்பி திமுக மீட்டிங்லேயே இருந்தாலும் வந்து பேசுகிறாரு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி. அவ்வளவு கேவலமாக பேசுகிறாரு. அவங்களுக்கும் குழந்தைகள் இருக்குது, பேர குழந்தைகள் இருக்காங்க. அவங்க கணவர் சரத்குமார் பெரிய அரசியல் கட்சியில் இருக்கார், இப்போ பிஜேபிக்கு வந்திருக்காரு. எவ்வளவு கேவலமாக பேசுகிறாங்களோ அவ்வளோ கேவலமாக பேசுகிறாங்க. இந்த லட்சணத்தில் இவங்க பெண் போலீஸை கேவலமாக என்ன பெண் போலீஸை கேட்குறது ரைட்டு, ஏன்னா இவங்க ஒரு பெரிய நடிகையாச்சு, அவங்கள மட்டும் பேசலாமா? இன்றைக்கி ஏன் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? தூக்கி இருக்க வேண்டியது தானே? சவுக்கு சங்கர் தூக்குன மாதிரி சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியை தூக்கி இருக்க வேண்டியது தானே? அப்படியே வேனில் போய் அவர் ஆக்சிடெண்ட் ஆகியிருக்க வேண்டியது தானே? இவங்க எப்படின்னா, இப்போ இவங்களுக்கு இப்போ நடக்கிற விஷயம் எப்படி தெரியுமா? புகார் கொடுக்குற யாருமே ஒரிஜினல் ஆளுங்க இல்லை, இவங்களே புகார் கொடுக்க வைக்கிறது. திமுகவே ஸ்டாலின் ஏஜென்ட்டாக இருந்து போலீஸ் உயரதிகாரிகளே புகார் கொடுக்க வைக்கிறது. அது எங்கே புகார் கொடுக்க வைப்பாங்க? எதுவுமே சென்னையில் கொடுக்க மாட்டாங்க. கோயம்புத்தூர், கடலூர், திருச்சி, எங்கெங்கே இவங்களுக்கு இந்த ஜெயிலில் வந்து ஆஃபீஸருங்க அடிக்கிறவங்க இருக்காங்களோ, இவங்க பேச்சை கேட்பாங்களோ, அங்கே ஒரு கம்ப்ளைண்ட். எவனுமே ஒரிஜினல் கம்ப்ளைண்ட்டே இல்லை. மேஜிஸ்ட்ரேட்டுக்கு சொல்கிறேன், கம்ப்ளைண்ட்டு புகார் கொடுக்குறோம் ஒரிஜினல் ஆளான்னு பாருங்கள், இல்லைன்னா செல்லாது அந்த புகார். எல்லாம் இவங்களே ரெடி பண்ணி கம்ப்ளைண்ட்டை கொடுக்க வைக்கிறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இது. எதுக்கு? ஃபெலிக்ஸ் பேசுனது இங்கே யூடியூப்பில், அவர் அலுவலகம் இங்கே இருக்குது, மயிலாப்பூர்லேயும் இங்கே இருக்குது, இவர் சவுக்கு சங்கர் இது இங்கே இருக்குது. கமிஷன் ஆஃப் அஃபென்ஸ் எங்கே? வீடியோவில் பேசுனது தானே பிடிக்கிறீங்க, சென்னையில் தானே இருக்குது. அது எதுக்கு கோயம்புத்தூர்? அது எதுக்கு திருச்சி? உங்களுக்கு வசதி. எவனையாச்சும் ஒருத்தனை கொண்டு போய் அந்த வெளியூரில் கொடுக்க, ஏன் சிவாஜி கிருஷ்ணமூர்த்திக்கு போய் கொடுங்களேன், கோயம்புத்தூரில் போய் இது பண்ணுங்களேன். எல்லாம் இவர்கள் பண்ணக்கூடிய ஏற்பாடு. அதனால் இப்போ கொடுக்குற கம்ப்ளைண்ட் எல்லாம் பொய், கொடுக்குற கம்ப்ளைண்ட் எல்லாம் இவங்க ஆள், கம்ப்ளைண்ட் கொடுக்குறதெல்லாம் இவங்களோட ஆள் வச்சு கொடுத்துட்டு ஸ்டாலினுடைய ஆசீர்வாதத்தோடைய, ஸ்டாலினுடைய சிஷியர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசுகிறாரு, பிடிங்க. என் ராதிகா வந்து ஒரு பெண் இல்லையா? சினிமா துறையில் இருக்கக்கூடிய நடிகைகள் எல்லாம் வந்து இதுக்கு எதிர்த்து குரல் கொடுக்கறது இல்லையா? என் சினிமா நடிகர்கள் சங்கம் இருக்குல்ல, விஷால்லேருந்து அவ்வளோ பேரும், யாராச்சும் ராதிகாவை பேசுனதுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்கீங்களா? இல்லை எல்லாரும் ஒரு போராட்டம் நடத்துனீங்களா? ஸ்டாலினை எதிர்த்து, ஸ்டாலின் வச்சு போலீஸை வச்சுக்கிட்டு கட்சிக்காரன் திட்டினா ஒரு சட்டம், சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி திட்டினா பெண்களை திட்டினா பிடிக்கிறது இல்லை, வேறு ஒருத்தர் வந்து பெண்களை திட்டினா பிடிச்சி உள்ளே போடுறது. இந்த மாதிரி இது தன்னுடைய கட்சிக்காரன் மேலே வழக்கே போடுறதில்ல. இதை தட்டி கேட்குறதுக்கு முதுகெலும்பு இல்லையா உங்கள் திரைத்துறையை சேர்ந்த யாருக்கும்? இவங்களுக்கு ஆதரவாக நீங்கள் குரல் கொடுக்க வேணாமா? ஏன் ராதிகா வந்து இப்போ பிஜேபியின் ஆதரவு, பிஜேபியில் சேர்ந்து உங்கள் வேட்பாளரைத்தான விருதுநகரில் போட்டிக்கிட்டாங்க. பிஜேபியை சேர்ந்த யாராவது வழக்கு போடணுன்னு போராட்டம் நடத்துனீங்களா? இல்லை ராதிகாவுக்கு ஆதரவாக குரல் கொடுத்தீங்களா? அப்போ ஸ்டாண்டில் இருக்கிறதுக்கு பயமா உங்களுக்கு? இந்த காவல்துறை அதிகாரியெல்லாம் மாற்றம் செய்யுங்க. எங்கே நீங்கள் இருக்கிறது எங்கே? பிஜேபி யார்? ஹோம் மினிஸ்ட்ரி, அமித்ஷா அவர் தான் ஹோம் மினிஸ்டர், ஹோம் செக்ரட்டரி இருக்கார். ஹோம் மினிஸ்ட்ரியிலேருந்து இந்த ஐபிஎஸ் அதிகாரிகளை அங்கேருந்து கூப்பிட்டு டெல்லிக்கு கூப்பிடுங்க டெபுடேஷனில். ஜெயலலிதா இருக்கும்போது வாஜ்பாய் கூப்பிட்டார்ல, கருணாநிதி அரெஸ்ட் பண்ணதுக்கு 4 ஐபிஎஸ் அதிகாரிகளை கூப்பிட்டார்ல, முத்துக்கர், ஜார்ஜ், இந்த 2 ஐபிஎஸ் அதிகாரிகளை மத்திய அரசாங்க பணிக்கு அனுப்புங்கன்னு கேட்டார்ல. அதே மாதிரி கேளுங்க. இங்கே தவறு ஸ்டாலினுக்கு உடந்தையாக இருக்கக்கூடிய ஐபிஎஸ் அதிகாரிகள் யாருன்னு பார்த்து பிஜேபி ஹோம் மினிஸ்ட்ரியிலேருந்து இது கொடுங்க. அப்புறம் இவங்களுக்கு என்ன பாதுகாப்பு? உங்கள் பிஜேபியில் சேர்ந்த பெண்களுக்கே பாதுகாப்பு இல்லை. சவுக்கு சங்கருக்கு கூட குரல் கொடுக்குறாங்க, வானதி சீனிவாசன் குரல் கொடுக்குறாரு. நம்ம மேடம் தமிழிசை பாவம், அவங்க நல்லவங்க, அவங்கள இதாக சொன்னால் அவங்க சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. தமிழிசை சவுந்தரராஜன் அவங்க கூட குரல் கொடுத்துட்டாங்க. ஆனால் ராதிகாவுக்கு நீங்கள் யாரும் ஏன் குரல் கொடுக்கலைங்கிறது தான் என்னுடைய கேள்வி. குரல் கொடுங்க. குரல் கொடுக்கறது இல்லை, அங்கே பிடிங்க ஹோம் மினிஸ்ட்ரியில். அதனால் ராதிகா மேடத்துக்கு சொல்கிறவங்க யாரையும் நம்பாதீங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், கமிஷனர் சந்தீப் ராத்தோட நேரில் பார்த்து ஒரு புகாரை கொடுங்க. அவரே எஃப்ஐஆர் போட்டு உள்ளே தள்ளிடுறாரு. அப்படி அவர் உள்ளே தள்ளாத பட்சத்தில் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் செக்ஷன் 156 சப்செக்ஷன் 3 ஆஃப் சிஆர்பிசியில் ஒரு பெட்டிஷனை போடுங்க. மேஜிஸ்ட்ரேட்டே எஃப்ஐஆர் போடியான்னு. மேஜிஸ்ட்ரேட்டுக்கு இது பண்ணலன்னா ஹைகோர்ட்டில் டைரெக்ஷன் வாங்கி உள்ளே தள்ளுங்க. ஸ்டாலின் இருக்கும் வரை அவர் கட்சியை சேர்ந்தவங்க மேலே அவர் வழக்கு போட மாட்டார், கொலை பண்ணாலும் போட மாட்டார்.
போட சொல்ல மாட்டார். இதுதான் நடந்து கொண்டிருக்கும் விஷயம். பிஜேபிக்காரங்களையும் நம்பாதீங்க, வேடிக்கை பார்க்குறாங்க. உங்களுக்கு குரல் கொடுத்தாங்களா? யாரும் ஒரு போராட்டம் நடத்தியிருக்க வேணாமா? அதனால் ராதிகா அவர்கள் மீது பேசிய பேச்சுக்கு கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மேலே ஸ்டாலினுக்கு அதை விட அதிகமான கண்டனத்தை தெரிவிச்சுக்கிறோம். ஒரு 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 பெண்களை எல்லாம் அசிங்கமாக அவமரியாதையாக பேசும் ஒரு ஆளை கட்சியிலேருந்து டிஸ்மிஸ் பண்ணிட்டோன்னு சொல்லி திருப்பி கட்சியில் சேர்த்து வச்சுக்கிட்டு இந்த மாதிரி குற்றங்களுக்கு நீங்கள் துணை போகிறீர்கள். உங்களுக்கு தெரிந்த காவல்துறை அதிகாரிகள் வச்சுக்கிட்டு துணை போகிறீங்க அப்படிங்கிறது தான் உங்கள் மீது உள்ள குற்றச்சாட்டு. இதற்கெல்லாம் தண்டனை உங்களுக்கு நிச்சயம் காத்து கொண்டிருக்கிறது. 76 முடிஞ்சு போச்சு நினைக்கிறீங்களா? காலம் எப்படி மாறும், ஆட்சிகள் எப்படி மாறும், காட்சிகள் எப்படி மாறும் என்று சொல்ல முடியாது. காட்சிகள் மாறும்போது நீங்கள் எங்கே இருப்பீர்கள், உங்களுக்கு என்ன இறை சக்தி என்ன தண்டனையை கொடுக்கும் அப்படிங்கிறத இது பண்ணி காத்திருந்து பாருங்கள். மனசாட்சியுடன் செயல்படுங்க. சமூக விரோதிகளை கட்சியில் சேர்க்காதீங்க. சமூக விரோதிகளை வளர்த்து விடாதீங்க. உங்கள் திராவிட பாரம்பரியம் இதுதானா? உங்கள் திராவிட மாடல் இதுதானா? ஒரு சில ஐபிஎஸ் அதிகாரிகள் வச்சுட்டு ஆடாதீங்க. அந்த ஐபிஎஸ் அதிகாரிகளை நம்பாதீங்க. அதனால் அவர்களெல்லாம் இது இல்லாதவங்க, குவாலிட்டி இல்லாதவங்க, திறமை இல்லாதவர்கள், உங்கள்கிட்ட ஒட்டி இருக்கணுங்கிறதுக்காக தவறான விஷயங்களுக்கு உங்களுக்கு துணை போகிறார்கள். அதனால் நீங்கள் ஆட்சி செலுத்துங்கள். நேரடியாக ஆட்சி செலுத்தி தவறுகளுக்கு சரியான நடவடிக்கை எடுங்க. இவ்வளவு நாள் இத்தனை விஷயம் நடக்குத, வாயை திறக்கிறீங்களா? இப்படி ஒரு முதலமைச்சரை நான் பார்த்ததே இல்லைப்பா. இப்படி ஒரு கட்சி தலைவரையும் நான் பார்த்ததில்லை. நான் கிட்டத்தட்ட 40-50 வருடமாக அரசியலிலே கலந்திருக்கிறேன். இப்படி ஒரு முதலமைச்சரை நான் வாழ்க்கையில் பார்த்தது. பொறுப்பில்லாமல் முக்கியமான விஷயங்கள் வரும்போது எந்த துறையையும் கண்ட்ரோல் பண்ணாமல் அவங்க இஷ்டத்துக்கு விட்டுக்கிட்டு இருக்கிற ஒரு முதலமைச்சரை நான் பார்த்ததில்லை. அதனால் ராதிகா விஷயத்தில் உடனே நடவடிக்கை எடுங்கள் அப்படிங்கிறது தான் என்னுடைய